அண்மை செய்தி. காங்கிரசுக்கு திமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்று திமுக ஐடி விங் பதிவை வெளியிட்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகிய நிலையில் திமுக ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்று காங்கிரசிற்கு திமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது முறிந்திருக்கிறது. ஏற்கனவே 2013 காலகட்டத்தில் ஒரு வாட்டி பிளவு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த கூட்டணியானது முறிந்திருக்கிறது. நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்று இந்த நிலையில் திமுக ஐடி விங் ஒரு பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. காங்கிரசிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பதிவு வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இனிமேல் திமுக கூட்டணிக்கு வர வேண்டாம் என காங்கிரஸ் பற்றி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். காங்கிரசிற்கு திமுக ஐடி விங் ஒரு பதிவு மூலம் பதிலடி கொடுத்திருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க செலினா. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னதாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எந்த கட்சியுமே பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலையில் தாவேகா பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடனான பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல் கூட்டணியாக காங்கிரஸ் தற்பொழுது தாவேகாவுடன் கூட்டணி என்பது அமைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறது. குறிப்பாக 20 ஆண்டு காலம் திமுகவோடு சேர்ந்து பயணித்திருக்கிறது. பல்வேறு தேர்தல்களில் திமுகவோடு சேர்ந்து நின்று வெற்றியும் கண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட 28 தொகுதிகளை காங்கிரஸ் பெற்றிருந்தது. அதே போல ஒரு மாநிலங்களவை இடம் என்பது பெற்றிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தற்பொழுது திமுகவிற்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் இல்லை, அதே போல இது மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகமாக தான் பார்க்கப்படுவதாகவும் திமுக தரப்பில் தொடர்ச்சியாகவே கருத்துக்கள் என்பதை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திமுகவின் சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பாக ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார்கள். திரைப்பட பாணியில் ஒரு பதிவொன்று செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்ற தலைப்பில் தற்பொழுது இந்த புகைப்படம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22 ஆண்டுகள் மேலாக காங்கிரஸ் தொடர்ச்சியாக திமுகவோடு சேர்ந்து பயணித்திருக்கிறது. பல்வேறு தேர்தல்களில் வெற்றியை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட திமுகவிலிருந்து கூட்டணி விலகி தாவேகாவிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் இந்த பதிவை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருந்த போதே காங்கிரஸ் பல்வேறு முரண்பாடுகளை தொடர்ச்சியாகவே தெரிவித்து வந்தது. தொகுதி உடன்பாடு எட்டப்படுவதிலும் தொடர்ச்சியாக இழுபறி நீட்டித்து வந்தது. அதே போல என்னென்ன தொகுதிகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் போதும் கூட தொடர்ச்சியாக அந்த தொகுதிகள் வழங்கப்படுவதிலும் தொடர்ந்து இழுபறி என்பது நீட்டித்து வந்தது. அப்போதே திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணி என்பது அமைக்கும் என்று காங்கிரஸ் எதிர்பார்த்து வந்த நிலையில் தேர்தலை திமுகவோடு சந்தித்து தற்பொழுது தேர்தலுக்கு பிறகாக இந்த முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக தற்பொழுது தங்களின் சமூக வலைதள பக்கத்தில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிந்த பிறகாக நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்ற தலைப்பில் இந்த பதிவொன்றை செய்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. காங்கிரசிற்கு திமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. திமுக ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்று தெரிவித்திருக்கிறது.